கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து கார்லிக் கறி தான் பண்ணுறோம் தயிர் சாதத்துக்கு. உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், கறி லீவ்ஸ் எல்லாமே போட்டோம். எண்ணெய் விட்டு கடுகு காய்ச்சிட்டு இது ஒரு பரட்டிட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா வெந்துடும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து சாதம் வந்து சூடாக வச்சுருக்கேன். எடுத்து சூடானா இப்போ தான் வச்சது. ஜீரக சம்பா ரைஸில் தயிர் சாதம் பண்ண போகிறோம் நைட்டுக்கு. ரொம்ப வந்து பெட்டர் சாய்ஸு. டிஃபனு எதுவுமே இல்லைன்னா சாதம் தயிர் சாதம் போதும், நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ உப்பு தயிர் விட்டுருக்கேன். ஸோ தயிர் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது காய்ச்சின பால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா. கார்லிக் கறி வந்து ரெடி ஆகிடுது. பிக்கிள், இன்ஸ்டன்ட் பிக்கிள் கறி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு, ஏன்னா தண்ணி விடல இல்லையா, இப்படி கட் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அது ஈஸியாக இறங்குது, அப்போ வந்து வெந்துடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். நம்ம தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மோர் மிளகா, மாவடு, அப்புறம் வந்து பூண்டு ஊறுகாய். இதை மோர் மிளகா மாவடு இருந்தாலே எதுவுமே தேவைப்படாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். இதிலே பட்டர்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அது ஒரு ஸ்டைலு. ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு காய்ச்சின பாலை வச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தயிர் புளிக்குதுன்னா ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுட்டு மீதிக்கு பால் விட்டு பிசைஞ்சின்ட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஈவன் உப்பு கூட தேவையில்லை. உப்பு போடாமல் இந்த மற்ற சைடிஷ்ஷில் இருக்கிற உப்பு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு நான்லாம் போட்டுக்கவே மாட்டேன். ரொம்ப வந்து வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தயிரும் நிறையா, புளிப்பு தயிர் நிறைய சேர்க்காமல் பால் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.